மெய்யன்பர்களே வணக்கம். இன்று கார்த்திகை மாதம் பிறக்கின்றது. கந்தப்பெருமானுக்கு மிக உகந்த மாதம் பிறக்கின்றது. 6 கார்த்திகை பெண்களின் பாலை உண்டு பாலகனாக திகழும் முருகப்பெருமான் இருப்பதால் கார்த்திகை பெண்களே கொண்டாடி அவர்களை பெருமை சேர்க்கின்ற மாதமாக இந்த கார்த்திகை மாதம் பிறக்கிறது. முக்கியமாக குழந்தைகள் வரம் வேண்டி பெண்கள் விரதம் இருக்கின்ற காலம், ஒரு அற்புதமான காலம், முருக பக்தர்கள் கொண்டாடும் முக்கிய காலம். மேலும் இன்று சோமவாரம் என்னும் திங்கட்கிழமையில் கார்த்திகை மாதம் பிறக்கின்றது. சோமன் என்னும் சந்திரன் சிவபெருமானிடம் அடக்கிலம் புகுந்து சாப விமோச்சனம் அடைந்த நாள் இந்த திங்கட்கிழமை. திங்கட்கிழமையை சோமவாரம் என்று தான் அழைக்கின்றோம். நாமும் நம் பழவினைகளை சிவனிடம் போக்கிக் கொள்ளும் ஒரு அற்புதமான நாள் இன்று. அன்பர்களே, இன்று பிரதோஷம். சிவனிடம் அருள் வேண்டி நிற்கும் அத்தனை பக்தர்களின் தோஷங்களை நிவர்த்தி செய்யும் நம்பிக்கைமிக்க நாள் என்று. இந்த பிரதோஷத்தின் முக்கிய அம்சமே சோமவாரத்தில் வருகின்ற பிரதோஷம். அதுவும் கார்த்திகை முதல் நாள் சோமவாரத்தில் வருகின்ற பிரதோஷம் சிவபக்தர்களின் சந்தோஷமிக்க நாள் என்றார். மற்றொரு சிறப்பு இந்த கார்த்திகை 1 ஐயப்ப பக்தர்கள் மாலை போட்டு விரதம் துவங்கும் நாள் இன்று. இப்படி பல விசேஷங்களை உள்ளடக்கிய இந்த நாளில் ஆலயம் சென்று நீங்களும் முடிந்த அளவு தானம் செய்யுங்கள். முக்கியமாக அன்னதானம் செய்வது மிகவும் சிறப்பாகும். உயிர்களுக்கு உணவளிப்பது மிகச்சிறந்த தானம், அதை செய்யுங்கள். மரம் வைத்தவன் தண்ணீர் ஊற்றுவான், இது பழமொழி. அதாவது இறைவன் என்னை காப்பாற்றுவான் என்பதாக சொல்வார்கள். உயிர்களுக்கு உணவளிப்பது இறைவன் கருணையே. அந்த செயலை நாம் செய்கின்ற பொழுது, அவன் அருளாலே நாம் செய்கின்ற பொழுது இறைவன் நம்மை பாதுகாப்பான் என்று நம்பிக்கையோடு நம் பணியை தொடர வேண்டும். அன்பர்களே, மனம் செம்மையானால் மந்திரங்கள் தேவையில்லை என்றார் அகத்தியர். மந்திரங்கள் வேண்டாம் என்றால் மந்திரங்கள் சொல்ல வேண்டாம் என்பதல்ல. இந்த மனம் முதலில் செம்மையடைய வேண்டும். எப்பொழுது செம்மையடையும்? மந்திரங்கள் சொல்வதாலும் இறை நாமத்தை சொல்வதாலும் தான் இந்த மனமானது செம்மை அடைகிறது. அப்படி செம்மை அடைந்த அந்த மனம் மந்திரங்கள் சொல்ல தேவையில்லை என்பதாக கொள்ள வேண்டும். நோயாளிகளுக்குத்தானே மருந்துகள் தேவைப்படுகிறது. ஆக விரத காலங்களில் புலால் உண்ணாமல் மனம் கசிந்து இறைவனிடத்தில் உருகிய நிலையில் இருந்தால் இறைவன் அருள் நமக்கு நிச்சயம் கிட்டும். அன்பர்களே, சிவன் ஒருவனே சடாமுடி கொண்டவன், சிவன் ஒருவனே பிறை அணிந்தவன், சிவன் ஒருவனே கங்கையை தாங்கி நிற்கின்றான், மண்டையோடு மாலை அணிந்திருக்கின்றான், முக்கண்ணனாக இருக்கிறான், அருவுருவமாக இருக்கின்றான், பன்றியின் கொம்பை அணிந்துள்ளான், சுடுகாட்டில் ஆடுகின்ற ஒரே தெய்வம், பேயாடி சுடுகாட்டை கோயிலாக கொண்ட ஒரே தெய்வம் நாம் சிவபெருமான் என்று சொல்லி இந்த முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். சிவா திருச்சிற்றம்பலம்.